முருகன் வந்து சித்தரு. ஏன்டா பைத்தியக்கார மடையா, முருகன் வந்து சித்தரு. யாரா அவனுக்கு சொன்னது முதல்ல? பைத்தியக்கார மடையா. பேரரசனாக இருந்தவன் தான் முருகன். எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனாய் பிறந்து மனித சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டு செய்து அவங்க வயசான காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க துறவரம் மேற்கொண்டு ஒரு ஞானியாக மாறி யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிடுவாங்க, ஜீவசமாதி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாருமே கடவுள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க, உங்களை சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம். என் மக்களே, இவ்வளவுதான் நம்ம இந்தியாவில் இந்துக்களுக்கு எதிராகவும் நம்ம தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களும் பண்ணிட்டு வர வேலையா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளியரா அவங்களுக்கே புரியும். சிவன் வந்து ஒரு மன்னராம், அதாவது அவர் வந்து ஒரு மனுஷனா இருந்து அவர் மனுஷனா இருந்து கடவுளா மாறினாரு, மனுஷனா இருந்து இந்த தமிழர்களுக்கு ஆதி காலத்துல உதவுனாருன்னு சொல்லுவானுங்க. அதே கதையை இப்ப முருகருக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்றாரு, முருகர் வந்து மன்னரா இருந்தாராம் யாரு, தமிழர்களுக்கு. அதே மாதிரி சார் பாரி சாலமன் கான் சார் என்ன சொல்றாரு, முருகர் வந்து சித்தராம். இந்த ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு ஆதாரமும் கிடையவே கிடையாது. இந்த ரெண்டுத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததே கிடையாது. ஆனா இது மாதிரி முருகர் ஒரு மனிதர், சிவன் ஒரு மனிதர், இவங்க வந்து மனிதர்களாக இருந்துதான் கடவுளாக மாறினாங்கன்னு சொல்ற அத்தனை பேருமே இங்க ஏசப்பாவுடைய கதைகளையும் ஏசப்பாவுடைய புராண கதைகளையும் அப்படி நம்பிடுவாங்க. பாரி சாலமன் கான் வந்து அந்த செயின்ட் தாமஸ் இங்க வந்தாருன்றதை நம்புவான், இந்த ஏசப்பா வந்து இங்க வந்துட்டு போனாருன்றதை நம்புவான். அதெல்லாம் கற்பனை கதைன்னே அவன் பேசியிருக்க மாட்டான். என்ன மாதிரி பேசியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை நாம இப்படித்தான் அழுகணும்னு சாஃப்டா என்ன பண்ணிருப்பான்னா தடவி கொடுத்துருப்பான். அதே மாதிரிதான் இந்த இஸ்லாமிய கதைகளை பொறுத்த வரைக்கும் இவன் இப்படிதான் தடவி கொடுப்பான். ஆனா இந்துக்களுக்குன்னு வந்துட்டா மட்டும் இவன் என்ன பண்ணிடுவான்னா, தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு ஒரேடியா முடிச்சுட்டு புராணங்களை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருவான். இந்த புராணங்களுக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்படி இந்தியாவுக்குள்ளேயே இருந்து உருவான புராணங்களை பொய்ன்னு பேசுற இவன மாதிரியான ஆட்கள் எங்கிருந்தோ வந்த இரண்டு கடவுளர்கள் இயேசு மற்றும் அல்லாஹ், இவங்க எங்கிருந்தோ வந்திருக்காங்க. இங்க அந்த கடவுளர்களுடைய மதத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க இருக்க மக்கள் தழுவிட்டாங்க, அதாவது மதம் மாறிட்டாங்க. அப்படி மதம் மாறினவங்க வந்து தமிழர்களாவே இருப்பாங்களாம், தமிழர்களாவே வாழ்வாங்களாம், அவங்களுடைய கடவுள் இவங்க தான் சொல்லியும் அவங்க வந்து தமிழர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு இவன் உருட்டுவானான். யாரு, இந்த பாரி சாலமன் கான் உருட்டுவானான். ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியாவிலேயே உருவான புராணங்களை பத்தி அவங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அவங்க இந்துக்கள் கிடையாதான். அதாவது தமிழர்கள் இந்துக்கள் கேட்டகரியிலேயே வரமாட்டாங்களாம், தமிழர்கள் தமிழர்கள் தானா. அதே மாதிரி இந்த கதையை கிறிஸ்தவர்கள் கிட்டையும் இஸ்லாமியர்கள் கிட்டையும் சொல்லுடா அப்படின்னு கேட்டா இந்த பொறுக்கியால ஒன்றும் புடுங்க முடியல. இந்த பொறுக்கி இங்க உட்காந்துக்கிட்டு சம்பந்தமே இல்லாம புராண கதைகளை வச்சு இங்க உருட்டிட்டு இருக்கான். சரி, இவனுக்கு அப்பேற்பட்ட அக்கறை இங்க தமிழர்கள் மேல இருக்குன்னா, சமகாலத்துல நவம்பர் மாசம் திண்டுக்கல்ல நடந்த ஒரு பிரச்சனை. அங்க ஒரு கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க. ஆமா, கும்பாபிஷேகம் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, கோவில் நிலத்துல கூட கிடையாது, பொது நிலத்துல அன்னதானம் பண்றாங்க. இந்த பாரி சாலமன் கான் பொறுக்கி சொன்ன தமிழர்கள், அந்த தமிழர்கள் என்ன பண்றாங்க, கோவிலுக்காக அன்னதானம் பண்றாங்க. அதை நீங்க இங்க பண்ணக்கூடாது, இது எங்களுக்கு தான் சொந்தம்னு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, இவங்களை எதிர்க்கிறாங்க. அதன் விளைவா மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணுது, இங்க எல்லாருக்குமே அனுமதி உண்டு, சரியான அனுமதியோடு அங்கீகாரத்தோடு இங்க யார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முறையான அனுமதியை வாங்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணலாம். அதனால இது ஒரு மதத்திற்கு சொந்தமானதுன்னு கிடையாதுன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்டர் பிறப்பிச்சு அதை கூட பின்பற்ற முடியாம என்ன பண்றானுங்கன்னா இந்த வெள்ளை சங்கிங்க இந்து மக்களை எதிர்க்கிறானுங்க. அதன் விளைவா என்ன ஆகுது, நேத்து 3 நாளைக்கு முன்னாடியே இந்த வாரத்துலதான் என்ன ஆகுதுன்னா, பெட்ரோல் ஊத்தி 15க்கும் மேற்பட்ட இந்துக்களை இவங்க என்ன பண்றானுங்க, இந்த வெள்ளை சங்கிக காயப்படுத்தி இருக்கானுங்க. அதாவது கொலை நோக்கத்தோட தான் என்ன பண்றாங்கன்னா பெட்ரோலை ஊத்தி கொளுத்திருக்கானுங்க. அதுல வந்து 15 பேர் காயப்பட்டுட்டாங்க. எதுக்கு, இவங்க வந்து இந்த இந்து நிலத்தை, கோவில் இருக்கும் நிலத்தை என்ன பண்ணிருக்காங்க, ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை சட்ட ரீதியா இவங்க போராடி மீட்டுட்டாங்க. அதை பொறுக்க முடியாத இந்த வெள்ளை பொறுக்கிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பட்டியலின மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதுலயும் இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க. இது பத்தி எல்லாம் பொறுக்கி நாயே நீ பேச மாட்டியாடா பொறுக்கி, புராணங்கள்லாம் இவனுக்கு பொத்துக்கிட்டு வந்துடும், இந்து அப்படின்னா பொத்துக்கிட்டு வந்துடும், தமிழர்கள் இந்துக்கள்னு சொல்லிட்டா உடனே ஓடி வந்துருவான். ஆனா சிறுபான்மையின மக்களுக்காகவும் சிறுபான்மையின மதத்துக்காகவும் மட்டும் இவன் முட்டு கொடுக்க இந்த பொறுக்கி எங்க இருந்து வருவானே தெரியாது. மக்களே, எனக்கு தெரியும் நான் ரொம்ப காட்டமா தான் பேசுறேன், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ப்ரோ இது மாதிரி பேசாதீங்கன்னு. ஆனா இந்த மாதிரியான பொறுக்கிகளை இப்படிதான் ஹேண்டில் பண்ணும். இந்த பொறுக்கி இருக்கானே, நல்லா யோசிச்சு பாருங்க,
ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேல எண்ணெயை ஊத்தி கொளுத்துற அளவுக்கு இவனுங்க மதவெறியில இருக்கானுங்க. ஆனா மதவெறி பிடிச்சவனுங்கன்னு இவனுக்கு யார சொல்றானுங்க? வட இந்தியாவில எங்கேயோ இருக்கவனுங்க வந்து மதவெறி பிடிச்சவனுங்க சங்கின்னு சொல்றானுங்க. ஆனா இந்த பொறுக்கி, இந்த பாரி சாலமன் கான் பொறுக்கி இதை பத்திலாம் பேசவே இல்லை. இதை பத்தி பேசாம புராணத்தை நொட்டம் வந்துதான். எப்படி புராணத்தை நொட்டம் வந்துட்டு முருகர் எங்களுடையதுதான், முருகரை வந்து தமிழர்களுக்கானவங்க தான், அதனால இது யாருக்கும் சொந்தம் கிடையாதுன்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. இவனுக்கே தமிழர் வரலாறு துளியும் தெரியாது, எதுவுமே தெரியாம உருட்டிட்டு இருக்கான். இவனுக்கு சுத்தமா குமரிக்கண்டம்னா என்னன்னு தெரியாது, குமரிக்கண்டத்துடைய வரலாறு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு கேளுங்க, இவனுக்கு எதுவுமே தெரியாது. அதனுடைய அதாவது நம்ம முன்னோர்களுடைய காலடித்தளம் எந்தெந்த நாடுகளில் இருக்கு, நம்ம முன்னோர்கள் உருவாக்குன இந்த நாகரிகங்கள் எது எதுன்னு கேட்டா கூட இவனுக்குலாம் பதில் தெரியாது. இவன் மட்டும் இல்ல, இந்த மன்னன் மாதிரியான ஆட்களும் சரி எதை பிடிச்சு தொங்கிட்டு இருப்பாங்கன்னா ஆரியத்தை பிடிச்சு தொங்கிட்டு இருப்பாங்க. ஆரியம் என்பதே பொய்ன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க வந்து புதுசா உருட்டிட்டு இருப்பாங்க. சரி, அந்த கதையை வந்து தனியா வீடியோல போகும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இதை மைண்ட்ல வச்சுட்டுதான் தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது, தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயத்தை யாராவது பண்ணிட்டா, அதாவது தெலுங்கர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், இங்க வந்து முருகரை வச்சு படம் எடுக்கிறாங்களாம். இவங்க தெளிவா என்ன பண்றானுங்கன்னா, அவனுங்க வந்து புராண கதையில இருக்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்துதான் இவனுங்க இதை படமா பண்றானுங்க. இவனுங்க வந்து உண்மையான முருகருடைய கதைன்னு இவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை. நாங்க அதைத்தான் பண்றோம்னு இவனுங்க வெளிப்படையா அறிவிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய திடீர் முருக பக்தர்கள், திடீர் நானும் தமிழன்டா, திடீர்னு தமிழ் மேல ஆர்வம் வந்த இந்த அரைவேக்காடுகள் எல்லாம் சேர்ந்து 3 நாளா ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. சரி, இவங்க கிட்ட நான் சிம்பிளா ஒண்ணு கேட்கறேன், வேல்மாறல்ல இருக்க ஒரே ஒரு பாடலாவது உங்களுக்கு தெரியுமானா கேட்டா ஒருத்தனுக்கும் தெரியாது. சரி, கந்தசஷ்டி கவசத்தை இவனுங்களால பிழை இல்லாம படிக்க முடியுமான்னு கேட்டா பார்த்தே படிக்க சொன்னா கூட படிக்க தெரியாது. தமிழ்ல பிழை இல்லாம எழுத தெரியுமான்னு கேட்டா எழுத தெரியாது. திருக்குறள் தெரியுமான்னு கேட்டா அதுவும் தெரியாது. தமிழ்ல முக்கியமான இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எதுவுமே தெரியாது. முருகரை பத்தி சுத்தமா தெரியாது. முருகனுடைய அறுபடை வீடுகளை நீங்க கூகுள் பண்ணாம சொல்லுங்கடா அப்படின்னு யார்கிட்ட கேளுங்க. இந்த நானும் தமிழன்டா, முருகர் வந்து தமிழர்களுடைய அடையாளம், தமிழினத்தின் பொக்கிஷம், அவர் தமிழ் கடவுள்னு சொல்ற 1000 பேர்கிட்ட நீங்க கேள்வி கேட்டா அதுல சுமார் 10 இல்ல 20 பேர் மட்டும்தான் இந்த அறுபடை வீடுகள் பெயரையே சொல்லுவானுங்க. மீதி எவனுக்குமே இதுவே தெரியாது. அடிப்படையில இதுவே தெரியாம இவனுங்க போய் வடுகனுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்களோ தெரியல இந்த விஷயத்த. நான் இந்த விஷயத்த ஒரு நல்வாய்ப்பா பாக்குறேன். ஏன்னா இந்த தெலுங்கர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்றோம்னு காட்டினதும் தான் இங்க இருக்க நிறைய பேருக்கு முருகன் என்ற கடவுள் இருக்கிறதும் அவர் நம்மளுடைய கடவுள்னா இவங்களுக்கு திடீர்னு உணர்ச்சி வந்திருக்கு. இந்த உணர்ச்சியோட இந்த உணர்ச்சி பொங்க பொங்க இவங்கள எத்தனை பேரு நாளையில இருந்து வேல்மாறலையும் திருப்புகழையும் கந்தசஷ்டி கவசத்தையும் இவனுங்க ஓயாம படிப்பானுங்கன்னு கேட்டு பாருங்களேன். ஒருத்தனுக்கும் படிக்க தெரியாது. இப்ப சொன்ன இல்லையா, பிழை இல்லாம இவனுக்கு எழுதவும் தெரியாது, எழுத்த கூட்டி படிக்கவும் தெரியாது. இதுல நானும் தமிழன்டா, முருகன் என்னுடைய தமிழ் கடவுள், முருகன் என் முப்பாட்டன் உருட்டுவானுங்க. இந்த முப்பாட்டன் முருகன், முருகன் எங்களுடைய ஆசான், முருகன் எங்களுடைய முன்னோர் அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு பின்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய அஜெண்டா என்னன்னா, முருகனையும் சிவனையும் தமிழ் கடவுளர்களையும் மூலக்கடவுளர்களையும் இவங்க என்னவா மாற்ற முயற்சி பண்றாங்கன்னா, இந்த மிஷினரிகள் என்ன பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு மனுஷனா மாத்தணும் முயற்சி பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய கடவுளர்களை பாத்தீங்கன்னா மனிதரா இருந்தார். யாரு? இயேசு வந்து மனிதரா இருந்தார். அதே மாதிரி இவனுங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சுதான் இவங்க எல்லாரையுமே மனுஷர்களா மாத்தணும். இவங்க வந்து மனிதர்கள், அதனால இவங்களும் இவரும் ஒண்ணுதான், இவங்க வந்து இவரை விட ஸ்பெஷல் கிடையாதுன்ற தாட்டை கிளியரா இவனுங்க ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன் மூலமா பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா இந்த விஷயம் இங்க நான் சொன்னேன் இல்லையா, தமிழ துளியும் பிழை இல்லாம படிக்க தெரியாத அரைகுறிகளுக்கு புரியவே இல்லை. இங்க ராமாயணம், அதாவது இந்தியாவில் உருவான புராணத்தையும் ராமாயணத்தையும் இந்த ராமரையும் லக்ஷ்மணனையும் இவனுங்க எதிர்ப்பானுங்களாம். அது வந்து ஆரிய புராணங்களாம். ஆனா அதுலயே இருக்க கேரக்டரான ராவணனை வந்து தமிழ்னு சொல்லிட்டு தெரிவானுங்களாம். டேய், நீங்க பைத்தியமா இல்ல உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையா, இல்ல இது மாதிரி விஷயத்தெல்லாம் பாக்குற நாங்க பைத்தியமா, இல்ல நாங்க ஒரு தனி உலகத்துல வாழ்றோமா? எனக்கு சுத்தமா அது புரியவே இல்லை மக்களே. எனக்கு யாராவது கிளியர் பண்ணுங்க. ராமன் வந்து ஆரியனா, லக்ஷ்மண ஆரியனா, இந்த ராமாயணமே ஆரிய கதையா? ஆனா அந்த ராமாயணத்துல வர கேரக்டரான ராவணன் வந்து தமிழனா? இந்த கொடுமை எங்க சொல்றதுன்னு தெரியல. இது மாதிரிதான் இங்க இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, முருகரை வந்து ஒரு மனுஷனா மாத்த முயற்சி பண்ணி அவர் ஒரு மனிதர். இதோ இந்த பாரி சாலமன் கான் சொன்னாலே அவர் ஒரு சித்தரான்.
முருகர் சித்தர் எந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்காரு? தற்குறி. ஏண்டா தற்குறி, அவர் எதை எழுதி வச்சிருக்காரு? முருகர் யாரு? முருகர் இந்த தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் சொந்தமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது மக்களே. திரும்பவும் சொல்றேன், முருகனுக்கும் தமிழர்களுக்கும் மட்டும் இல்லை, இந்த முருகனுக்கும் இந்த உலகம் மொத்தமா இருக்க எல்லா இனத்துக்குமே தொடர்பு உண்டு. ஏன்னா குமரிக்கண்ட காலத்திலேயே பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய மூல தெய்வம் முருகன், கொற்றவை, இந்த ஐந்திணை தெய்வங்கள் இதுதான் தமிழர்களுக்கும். தமிழர்களுக்கான இந்த தெய்வத்துல மிக முக்கிய பங்கு வகிச்சது 2 பேர் தான். அதுல கொற்றவை, முருகன். அதுலயும் ரொம்ப ரொம்ப உயரத்துல இருந்த கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகர். இந்த முருகர் இந்த பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்களா பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்க இந்தியா முழுக்க ஆண்டுட்டு இருக்கும்போது இவங்க இந்தியா முழுக்க இவரைத்தான் பரப்பி வச்சிருக்காங்க. இவரைத்தான் என்ன பண்ணணும்னா முதல் வழிபாட்டு கடவுளா மாத்தி வச்சிருக்காங்க. இங்க இந்தியாவில இப்பேற்பட்ட வரலாறு இருக்குன்னே தெரியாத இந்த பாரி சாலமன் கான் போன்ற கோமாளிகள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு ஆரிய கதையை பேசி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. ஏன் இவனுங்க ஏமாத்துறாங்கன்னா, தமிழர்கள் இந்துக்கள்னு யாரும் ஏத்துக்க கூடாது. அப்படி ஏத்துக்கிட்டா இவனுங்களுடைய வண்டி ஓடாது. அதனாலேயே தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது. ஆனா தமிழர்கள் கிறிஸ்தவர் ஆகலாம், தமிழர்கள் பௌத்தர் ஆகலாம், தமிழர்கள் இஸ்லாமியர் ஆகலாம், தமிழர்கள் ஏலியன் ஆகலாம். குமரிக்கண்டம்னா என்ன, நீங்க மன்னர் மன்னன் கிட்டையும் இந்த பாரி சாலமன் கான் கிட்ட கேட்டீங்கன்னா ஆரிய கதை இல்லாம இவனுங்களால எதுவுமே பேச முடியாது. இவனுங்க அதை மையப்படுத்தி தான் குமரிக்கண்டம்னாலே இவங்க எது வரைக்கும் பேசுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியா தென்னகத்து கீழே இருந்தது, அதுக்கப்புறம் இந்த இந்தியாவை ஆண்டதுன்னு பேசுவானுங்களே தவிர அவனுங்க பேசுறதுலயே முரண்பாடு இருக்குன்னு துளி அவனுங்களுக்கே தெரியல. இந்தியாவை நாம ஆண்டோம்னு சொல்றாங்க. அப்படி ஆளும்போது இந்தியா முழுக்க தமிழர்களுடைய கடவுள் தானடா இருந்திருக்கும். இங்க ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க மக்களே. வெள்ளையன் என்ன பண்றான்னு நம்ம நாட்டுக்கு வரான். எப்படி? கடல் வழியா வரான். வரும்போது கட்டுமரத்தை பார்க்கறான். ஏற்கனவே நான் சொன்னதுதான். கட்டுமரத்தை பார்த்துட்டு அவனுக்கு ஆச்சரியம். அவனுக்கு அதனுடைய பேர் தெரியல. வந்து கேட்கறான், இது என்ன இது அப்படின்னு கேட்கறான். கட்டுமரம்னு சொல்றாங்க. அதனால இவன் என்ன பண்றான், இவனுக்கு புரியுற மாதிரி கேட்டமரன்னு பேரை மாத்துறான். இது கட்டுமரத்தை கேட்டமரன்னு மாத்துறான். அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு ஆங்கிலத்துல கேட்டமரம்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சுது. ஆனா கட்டுமரம் என்பது ஒண்ணுதான். கட்டுமரம்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஆனா கேட்டமரம்னா நமக்கு தெரியாது. கட்டுமரம்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது, ஆனா கேட்டமரன்ற பேர்ல கட்டுமரம் என்பது இதுதான் அவனுக்கு தெரியும். இங்க என்ன ஆகுது, கட்டுமரம் என்பது ஒரே விஷயம்தான். ஆனா ஆங்கிலேயும் அவனுக்கு ஏத்த மாதிரி பேரை மாத்திக்கிறான். நாம தமிழர்கள் நமக்கு ஏத்த மாதிரி என்ன வச்சுக்கிட்டோம், கட்டுமரம்னு வச்சிருந்தோம். அதனால ஆங்கிலேயன் கேட்டமரம்னு வச்சுட்டான். அதனால இது கட்டுமரத்தை பிடிக்கலன்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொன்னா நம்மளை போல ஒரு கேவலமான தற்கொலை முட்டாள்கள் இந்த உலகத்துல இருக்காங்களா? கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் இந்தியா முழுக்க முருகனை ஒவ்வொரு ரீஜியன்ல ஒவ்வொரு மாதிரி கொண்டாடி இருக்காங்க. அங்கிருந்த பருவ காலத்தை மையப்படுத்தி முருகனை அப்படி வழிபட்டிருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம், சிம்பிளான விஷயம். இங்க நாம முருகனுடைய ஆதி பெயரான முருகன்ல இருந்து நாம அவரை அப்படியே கூப்பிட்டு இருக்கோம். ஆனா ஆந்திரா பக்கம் போனா, கர்நாடகா பக்கம் போனா இந்த முருகனை கந்தன்னு கூப்பிடுறாங்க. அதே வடநாட்டு பக்கம் போனா கார்த்திகேயன்னு கூப்பிடுறாங்க. இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை, தற்குறிகளான்னு தான் நான் கேட்கிறேன். ஆனா இந்த பெயர்கள் தான் வித்தியாசமே தவிர கடவுள் ஒருத்தர். யாரு? அவர் தான் முருகர். இது உங்களுக்கு கிளியரா புரியுதா? எப்படி கட்டுமரம்ன்ற பெயரை அவனுக்கு புரிஞ்ச மாதிரி ஆங்கிலேயன் மாத்திக்கிட்டானோ அதே மேட்டர் தான் மக்களே. இங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்றாற் போல நம்மளுடைய கடவுளான முருகரை அவங்க பெயர் மாத்தி கோவில் கட்டி வழிபாடு செஞ்சிருக்காங்க. சிம்பிள், இவ்வளவுதான் விஷயம். இங்க இந்த விஷயம் கூட புரிஞ்சுக்க முடியாம இங்க தமிழ்நாட்டுல அறுபடை வீடு இருக்கு, உன்னால காட்ட முடியுமா ஆந்திராவிலன்னு கிறுக்குத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்டா தற்குறி, சொந்த வீடு நமக்கு தமிழ்நாட்டுலன்னா நம்மளுடைய சொந்த வீடு எங்க இருக்கோ அங்கதான் நம்மளுடைய கை ஓங்கும். இப்ப ஆந்திராவுக்கு போயிட்டு என்னுடைய வீடு தமிழ்நாட்டுல இருக்கு, அதனால நான் இங்க ஆந்திராவுக்கு வந்திருக்கேன், அங்க எப்படி நான் இருந்தனோ அதே மாதிரி தான் ஆந்திராவிலையும் இருப்பேன்னு போய் சொன்னா செவிலி மேலே அடிச்சு திருத்துவானா இல்லையா? அந்த விஷயம் தான்டா அங்கே நடக்குது. பைத்தியங்களா? நமக்கு சொந்தமான முருகர், அவருக்கு இங்க அவருடைய இன மக்களான நாம அவரை வழிபாடு செய்ய ஏகப்பட்ட முறையில நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். ஆனா இங்க இருந்து அவரை நாம அங்க பரப்புனதால அங்க அவருடைய புகழும் அவருடைய வழிபாட்டு முறையும் இங்கே இருக்க மாதிரி இருக்காது. அங்க அவங்க எப்படி அவர் வழிபாடு செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தாண்டா வழிபாடு செய்வாங்க. தற்கொலை முண்டங்களா? நீ எங்களை மாதிரியே அறுபடை வீடு கட்டணும் அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொன்னா சத்தியமா சிரிக்க மாட்டாங்க. இதே வடநாட்டுல போயிட்டு எங்களை மாதிரி அறுபடை வீடு உங்ககிட்ட கிடையவே கிடையாதுன்னு சொன்னா அவன் சிரிக்க மாட்டான். அவன் இப்படியே கேட்பான், கைலாசான்னு இங்க ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி இங்க தென்னகத்துல கிடையவே கிடையாது, அதனால நீ ஏன் சிவனை கும்பிடுற,
உனக்கும் சிவனுக்குமே சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா உங்களுக்கே தெரியாது எவ்வளவு பெரிய நகைச்சுவையான விஷயம். அந்த மாதிரியான கிறுக்குத்தனமான விஷயத்தையெல்லாம் சோசியல் மீடியால உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. கேட்டா அறிவாளின்னு வேற நினைச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு அறுபடை வீடு, அதாவது எவனுக்கு எந்த இடம் சொன்னமோ அந்த இடத்துலதான் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்யவே முடியும். இங்க இவ்வளவு பேசுறானுங்க. இந்த பாரிசாலன் பொறுக்கி எல்லாம் பயங்கரமா பேசுறான். புராணங்களை பார்த்த உடனே அப்படியே துடிச்சிடுறான். இங்க புராணமே ஒரு கதை தான், அதை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாதுடா. தற்குறின்னு தான் நான் திரும்பவும் சொல்றேன். புராணத்தை நீ 100% நம்பணும்னு அவசியமே கிடையாது. அதை சும்மா படிக்கிறதுக்கு வேணா வச்சுக்கோ. இங்க புராணத்தை வச்சு நீ ஏன்னா முட்டு கொடுத்துட்டு இருக்க? இந்த புராணத்துக்கும் வடுக ஆரியர்களுக்குமே ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கு. இந்த ஆரிய வீடியோல தெளிவா இவனை மறுபடியும் நான் செருப்பால் அடிச்சே அந்த வீடியோவை போடுற மக்களே, அதுல உங்களுக்கு கிளியரா புரியும். இங்க புராணத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம முருகரையும் சரி, கொற்றமையும் சரி, திணை தெய்வங்களையும் சரி எப்படி வழிபாடு செய்யணும்னு நமக்கு ஆதி காலத்துல இருந்த முறை வேற, இப்ப இருக்க முறை வேற, சோழர்கள் காலத்துல இருந்த முறை வேற. அதனால முருகர் நமக்கான கடவுள் மட்டும் கிடையாது, இந்த இந்தியா முழுக்க மட்டும் கிடையாது. அவர் ஒரு யூனிவர்சல் காட். இங்க ஏகப்பட்ட கடவுளர்கள் இருக்காங்க மக்களே. சிவன், விஷ்ணு, அல்லாஹ், இயேசு, இந்த புத்தர்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரை விட மிக முக்கியமான யூனிவர்சல் காட் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுதான் முருகர். இப்படி சொல்ல முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முருக கடவுளை பண்டைய கால மக்கள் எல்லா நாகரிகத்துக்கிட்டையும் பரப்பிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் பாரி சாலமன் கான் போன்ற பொறிக்கைகளுக்கும் தெரியாது, ஆரியத்தை பிடிச்சி தொங்கக்கூடிய பொறிக்கைகளுக்கும் துளியும் தெரியாது. ஏன்னா இவனுங்களால தமிழ்நாட்டை தாண்டி எதையுமே யோசிக்க தெரியாது. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க தமிழ் வரலாறே இவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல. பக்கத்துல இருக்க ஆந்திராவிலேயே இந்த முருகருக்கு கோயில் இருக்கா இல்லையான்னு இவனுங்களுக்கு தெரியாது. நம்ம இந்தியாவிலேயே வாழக்கூடிய இந்தியாவிலேயே எத்தனை முருகர் கோயில் இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. ஆனா வடக்குல இருக்க நீ தைப்பூசத்துக்கு லீவ் விடுறியா, தைப்பூசத்தை கொண்டாடுறியான்னு உருண்டுட்டு இருக்கானுங்க. ஏண்டா அங்க இருக்கவனுங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி தாண்டா பண்டிகையை கொண்டாடுவாங்க. இங்க நாம கொண்டாடுறோம்னா அதை அங்க அவங்க கொண்டாடணும்னு அவசியமே கிடையாது. தமிழ் கடவுள் முருகன் நம்ம தமிழர்களுக்கு மட்டும்தான் சொன்னோம் அப்படின்னா முருகனுக்கு வேற எதுவும் கிளைகள் கிடையாது அப்படிதான் நாம பேசணும். ரியாலிட்டி என்னன்னா, நம்ம இந்தியாவிலேயே ஏகப்பட்ட மாநிலங்களில் முருகனுடைய வழிபாடு இருந்திருக்கு. ஏகப்பட்ட மாநிலங்களில் முருகனுடைய சிலைகள் இருந்திருக்கு. ஏகப்பட்ட மாநிலங்களில் இப்பவுமே அவருக்கான வழிபாடு இருக்கு. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தைப்பூசத்தை நீ கொண்டாடி தைப்பூசத்துக்கு லீவ் விட்டா மட்டும்தான் நீ முருக வழிபாடு செய்ய தகுதியானவன் உருண்டுட்டு இருக்கோம். இங்க ஏகப்பட்ட கடவுளர்கள் இருக்கலாம், ஏகப்பட்ட மதங்கள் இருக்கலாம். ஆனா இந்த உலகம் முழுக்க எல்லா இன மக்களும் பண்டைய கால மக்களும் வழிபட்ட ஒரே கடவுள் யாருன்னா அது முருகன் தான். அதுக்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப நாம அதை பார்ப்போம். சீனால அவரை வெய்துவோன்னு சொல்லுவாங்க. என்னது வெய்துவோ? சீனால, நார்த்தன் சைனாலையும் அந்த பண்ணியிருக்காங்க, சவுத்தர்ன் சைனாலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முருகருடைய வழிபாடு இருந்திருக்கு. இப்பவும் சில இனங்கள் அங்க இருக்கக்கூடிய சில இனக்குழுக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கம்போடியா பார்த்தீங்கன்னா, கம்போடியா, வியட்நாம் இந்த பகுதிகள் சுத்தி இங்க ஸ்கந்தர் வழிபாடு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டுல செதுக்கப்பட்ட சிற்பம். எப்படி 10ஆம் நூற்றாண்டுலேயே அங்க இந்த வழிபாடு இருக்கு. அதே மாதிரி யசிடி இன மக்கள் இருக்காங்க இல்லையா, யசிடி இன மக்களுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மூல தெய்வமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தௌஸ் மெலிக். இந்த தௌஸ் மெலிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மயில். இந்த மயிலையும் இந்த மயிலோடு பொருந்திய ஒரு கடவுளையும் தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மிக முக்கியமான கடவுளா வழிபாடு செஞ்சு வந்திருக்காங்க. இந்த மயிலையும் நம்ம யாரோட ஒப்பிடலாம், நம்ம முருகனுடைய வாகனம் எது, மயில். ஸோ இதுல இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, இந்த முருகன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நிற்காம இந்த பாரிசானும் மன்னர் மன்னனும் சொல்ற இந்த தமிழர்களுடையது தான் எல்லான்னு சொல்றதோடு நிறுத்தாம நம்மளுடைய முன்னோர்கள் இந்த முருகனை எங்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. ஜாவா தீவுலையும் இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஜாவா தீவுல இருக்கிறது. இதுக்கு பேர் என்ன, கார்த்திகேயா. எந்த நூற்றாண்டை சேர்ந்தது, 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது ஜப்பான்ல இருக்க இடாட்டன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகனுடைய ஜப்பான் மக்கள் கொடுத்த வடிவு. எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. இதை நம்ம முருகனுடைய அத்தனை அம்சத்தோட பொருத்தி பார்த்தோம்னா அது முருகன் தெளிவா தெரிஞ்சிடும். இதுதான் இடாட்டன், ஜப்பானிய மக்கள் வழிபாடு செய்து வந்த முருகன். இது பாத்தீங்கன்னா டைனசிஸ். இந்த டைனசிஸ் யாரு, நம்மளுடைய முருகன் அங்க கிரேக்க கடவுளா இருக்காரு. இந்த டைனசிஸ் கையில என்ன இருக்கு, நம்ம முருகன் கையில இருக்க அதே வேல் தான் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள வருவோமே மக்களே. இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் முருகன் சொந்தம்னு நீங்க இருக்கணும்னு சொல்றானுங்க இல்லையா. இப்ப நாம ஒரிசால பார்ப்போம். ஒரிசால இந்த கார்த்திகையா சிலை இருக்கு. இது 10ல இருந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதுக்கடுத்து யௌதேயா குடியரசுல காப்பர் காயினையே
யாருக்கு வெளியிட்டு இருக்காங்க? முருகனுக்கு. அதுவும் எந்த காலத்துல பாருங்க, 3ஆம் நூற்றாண்டிலேயே முருகனுக்கு இந்த காப்பர் காயினை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திராவில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஏதோ ஒரு சிற்பி என்ன பண்ணியிருக்கான்னா, கார்த்திகேய கடவுளுக்காக என்ன பண்ணியிருக்கான், இந்த சிற்பத்தை செதுக்கியிருக்கான். இது இப்போ சிகாகோ மியூசியத்துல இருக்கு. அதே மாதிரி நார்த் பெங்கால்ல இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா முருகனை குறிக்கும் கார்த்திகேய சிற்பம். இது எப்ப 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. நியாயமா நாம எதுக்கு கோவப்பட்டிருக்கணும்னா, இந்த பாரிசாலன் பொறுக்கியெல்லாம் எதுக்கு கோவப்பட்டிருக்கணும்னா, இந்த படம் பேர் எனக்கு தெரியல, இந்த படத்துல வச்ச இந்த ஃப்ரேமுக்கே நாம என்ன பண்ணிருக்கணும்னா கொதிச்சு போய் அந்த டைரக்டர். ஆனா நாம என்ன பண்ணோம், இந்த படத்தை பார்த்துட்டு அடடா எப்படி இருக்கு தெரியுமா, இது ஒரு ஸ்லோ பாய்சன் தெரியுமா, பார்க்க பார்க்க அப்படி இருக்கிறது தெரியுமான்னு உருண்டு வச்சிருக்கோம். எது? இந்த குப்பையை பார்த்துட்டு. யாரோட ஒப்பிடுறதுன்னு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம இந்த வேலையை பண்ணி இப்பேற்பட்ட ஒரு குப்பையை தமிழ் இனத்துடைய இப்ப உருண்டுட்டு இருக்கானுங்க இல்லையா இவனுங்கெல்லாம், அச்சுச்சோ எப்படி தெலுங்கர்கள் அவரை கொண்டாட முடியும், தெலுங்கர்களுடைய கடவுளே கிடையாது, அவர் தமிழினத்துக்கானவர்னு சொல்ற அத்தனை பேரும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வரும்போது மூடிட்டு தான் இருந்தீங்க. எங்கடா போனீங்க நீங்க எல்லாம்? என்னடா புடிக்கிட்டு இருந்தீங்க? இப்ப மட்டும் உங்களுக்கு எங்க இருந்துடா திடீர்னு அப்படி ஒரு பற்று வருது? முருகன் மேல அவ்வளவு பக்தியா உங்களுக்கு? இப்பேற்பட்ட ஒரு கன்றாவி ஃப்ரேமை பார்த்துட்டு நீங்க எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமா இதை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்கணுமேடா. எங்கடா போயிருந்தீங்க? எதுவுமே பண்ணலையே இப்போ. ஆனா இங்க தெலுங்குல இருந்த எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி போஸ்ட் போட்டுட்டான்னு உருண்டுட்டு இருக்கீங்க 3 நாளா. ஆனா இந்த படத்தை, இப்படி ஒரு ஃப்ரேம் வச்ச படத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க. நீங்கன்னா திருந்துவீங்களாடா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முருகன் மேல அக்கறை எல்லாம் கிடையாது. உங்களுக்கு நீங்க எதை பண்ண தவறுனீங்களோ அதை வேற ஒரு இனத்தை சேர்ந்தவன் பண்றான்ற காண்டு. எப்படி காண்டுல இருக்கீங்க? உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா இருந்தா நீங்களே ஒரு படம் எடுங்களேன், உண்மையான வரலாறு இதுதான் படம் எடுங்களேன். அதுக்கே இங்க துப்பு கிடையாது. இங்க நம்ம இனத்துக்கு எதிராக நடக்கிறத எதிர்த்து கேள்வி கேட்கவே துப்பு கிடையாது. இல்லாத ஆரியத்தை பத்தி பேசி எவங்கிட்டயோ இருந்து ஃபண்டிங் வாங்கிட்டு சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுத்து தமிழர்களை இந்துக்கள் இல்லைன்னு சொல்லி பிரிக்கிற திருட்டு வேலையை பார்க்குற நீங்க எல்லாம் முருகனை பத்தி பேசலாமா? சத்தியமா சொல்றேன், இப்படி திருட்டுத்தனமா திருட்டு எண்ணத்தோட பேசுறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய முருகன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ஆளே உங்களை செஞ்சு விடுவாரு. விரைவில் அது நடக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட ஃப்ரேம் வச்சதுக்கு கோவப்பட வேண்டிய நாம இதுக்கு முட்டு கொடுத்துட்டு, பாவம் இவன் ஏதோ புராணத்தை மையப்படுத்தி தான் படமா எடுக்கிறேன், அதை கிறுக்குத்தனமா அவன் ட்வீட் போட்டுறான், அதனால முருகர் தெலுங்கர்களுக்கு சொந்தம் இல்லைன்னு அந்த காமெண்ட்லேயே ஏகப்பட்ட தெலுங்கின மக்களே போட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய அறிவு என்னன்னு புரியுதா? அவங்க அறிவாளித்தனமா இருக்காங்க, நாம அறிவிலித்தனமா பயங்கரமா உணர்ச்சி வசப்பட்டு முருகர் எங்களுக்கு தான் சொன்னோன்னு சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா முருகர் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, என்னென்ன இடத்துல இருக்காரு, எல்லா இடத்துலையுமே அவர் தான் மூலக்கடவுளா இருந்திருக்காரு. நம்மளுடைய முன்னோர்கள் இப்ப நம்மளுடைய நிலைமையை பார்த்தா இதுங்கெல்லாம் எங்களுடைய வாரிசுகள்னு சொல்லவே கேவலமா இருக்குன்னு காரி துப்பிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய தமிழ் அறிவு இருக்கு. தமிழ் அறிவு, அதாவது தமிழ்க்கடவுள் முருகன்னு சொல்லும் போதே தமிழுக்கும் முருகனுக்கும் வெவ்வேறு வித்தியாசம் கிடையாது. தமிழ் மொழினாலே முருகன் தான், முருகன்னாலே தமிழ் மொழி தான். ஆனா இங்க எத்தனை பேருக்கு தமிழ் மொழிய பேச தெரியுது, தமிழ் மொழியில உச்சரிக்க தெரியுது, தமிழ் மொழிய பிழை இல்லாம எழுத தெரியுது, தமிழ் மொழியில இருக்க சங்க பாடல்களை பிழை இல்லாம படிக்க தெரியுது? இது எதுவுமே தெரியாத நீங்க தாண்டா இங்க உட்காந்து உருண்டுட்டு இருக்கீங்க. உண்மையாவே இது எல்லாம் தெரிஞ்சவங்க கூட மூடிட்டு இருக்காங்க. இன்னொரு நகைச்சுவை என்னன்னா, இவங்களுக்கு தமிழ் மொழியில இருக்க எது மேலேயும் அக்கறை கிடையாது. தமிழ் அழிஞ்சிட்டு வருதுன்னு இவங்களுக்கு ரொம்ப வருத்தம்லாம் கிடையாது. சும்மா இந்த நேரத்துல இது ட்ரெண்ட் ஆகுதா அதை பத்தி பேசிட்டு நானும் தமிழ்னு இவனுங்க காட்டிக்கிறானே தவிர, வீட்டுல தங்களுடைய பசங்க கிட்ட கூட தமிழ்ல இதெல்லாம் இருக்கு, தமிழுடைய பெருமை இது, தமிழ்ல இவ்வளவு இலக்கியங்கள் இருக்கு, தமிழ்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இந்த உலகத்திலேயே எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு லிட்ரேச்சர் இதுலதான் இருக்கு, அதனால நீ இதையெல்லாம் படிக்கணும் அப்படின்னு இவனுங்களே தங்களுடைய பசங்க கிட்ட சொன்னது கிடையாது. ஏன்னா இவனுங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்க நம்ம கடவுளான முருகரை அவன் படம் எடுத்து அவன் மித்தலாஜிக்கல் கான்செப்ட்ல தான் அந்த படத்தை எடுக்க போறான். அதுல அவன் போட்ட அந்த கேப்ஷன் தான் இவங்களுக்கு பிரச்சனையே. ஆனா இங்க மித்தலாஜில என்ன சொல்லியிருக்காங்க கூட இங்க நிறைய பேருக்கு தெரியாது. பாரி சாலமன் கான் வீடியோவை பார்த்துட்டு தான் உருண்டுட்டு இருப்பானுங்க. அப்படிப்பட்டவனுங்களுக்கு என்னமோ முருகர் மேல அக்கறை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா என்ன பண்ணுங்கன்னா, முருகர் சம்பந்தமா இருக்க எல்லாத்தையும் படிங்கடா. படிச்சுட்டு தயவு செய்து இந்த மாதிரி நீங்க பேசினா கூட மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒண்ணுமே தெரியாம நீங்க பாட்டு உருண்டுட்டு இருக்கீங்க, இதுல பிரயோஜனமே கிடையாது. முருகர்
இங்க நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இந்தியா முழுக்க எந்தெந்த இடத்துல இருக்காருன்றதை நான் இப்ப சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதையும் தாண்டி இங்க உலகளாவிய நாகரிகங்களில், பண்டைய நாகரிகங்களில் இவருடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல நான் சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துலயுமே அவர் இருக்காரு. அதனால அவர் ஒரு இனத்துக்குத்தான் சொந்தம்னு சொல்றது இவருடைய பெருமையேன்னு சொல்ல மாட்டேன். தமிழ் முன்னோர்களுடைய இந்த திறமையையும் அவங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த கட்டமைப்பையும் நாமளே கொச்சைப்படுத்துற செயல் தான் சொல்லுவேன். இங்க ஆபிரகாமிய மதங்கள் தங்களுடைய கடவுளர்கள் ஒரே ஒருத்தர் தான் இவங்க பரப்புற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி எதுவுமே பண்ணல. போன இடத்துல எல்லாம் எங்களுடைய முருகரை நீ இப்படிதான் வழிபடணும்னு சொல்லவே இல்லை. இதுதான் முருகர், இவருடைய அம்சம் இதுதான், நீ உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோ, மாத்தி நீ என்ன வேணா பண்ணு, ஆனா இவர் தான் நம்மளுடைய மூல கடவுள் மட்டும் தான் சொல்லிட்டு வந்தாங்களே தவிர இப்ப இவனுங்க பண்ற மாதிரியான அராஜகத்தை நம்ம முன்னோர்கள் பண்ண தவறிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ரொம்ப டாலரேட்டடா இருந்திருக்காங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் உண்மையாவே எனக்கு பிரச்சனையாவே இருக்குது. அவங்க மட்டும் அந்த மாதிரி இல்லாம இப்போ இந்த சிறுபான்மையினர்கள் பண்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மதமும் இருந்திருக்காது எக்ஸப்ட் இந்து மதத்தை தவிர. அதை அவங்க பண்ண தவறிட்டாங்க. அதனாலதான் இங்க பாரி சாலமன் கான் மாதிரியான பொறுக்கிகள் உட்கார்ந்து உருண்டுட்டு இருக்கானுங்க. மத்த மதம்னா முட்டு கொடுக்குறான், அது ஏன்னே தெரியல. இந்து மதம்னா மட்டும் இவன் எங்க இருந்துதான் இவனுக்கு அரிப்பும் பொறாமையும் வந்துடுதுன்னு தெரியல. கொரோனா ஊசி போட்டா மாதிரி இவன் கத்திட்டு கிடக்குறான். பின்னாடி நடக்கிற அரசியலே இதுதான். இந்து மதத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே இவங்க மனிதர்களா மாத்திட்டு, யாரெல்லாம் முக்கிய கடவுளா இருக்காங்களோ அவங்கள மனிதர்களா மாத்திட்டு, மீதி எல்லா கடவுளர்களையும் மித்தலாஜிக்குள்ள தள்ளிட்டு, இந்த இந்து மதம் என்பது ஒரு பேகனிசத்துடைய கற்பனை மதம் அப்படின்ற ஒரு வாதத்துக்குள்ள தள்ளிட்டு, எங்களுடைய சிறுபான்மையின மதம் தான் உண்மையான மதம், அதாவது ஆதியிலே தேவன் வானத்தை படைத்தார், குர்ஆன்ல அதே மாதிரி அல்லாஹ்வால தான் இந்த எல்லாமே உருவாச்சு. ஆக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெண்டு மதத்துல இருக்கவங்களும் இட்டர்னல் பீயிங்ஸாம். எப்படி அவங்க எட்டர்னல்ஸாம், ஆனா நம்மளுடைய இந்து மதத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க கிடையாதான். அவங்க மித். அவங்க இங்க மனிதர்களாக பிறந்து அதுக்கப்புறம் கடவுள் நிலையை அடைஞ்சாங்க. அதனால தான் இந்த ஒரு லாஜிக்கை வச்சுக்கிட்டு இந்த அறிவாளிகள் ஆரம்பத்துல பாத்தீங்க இல்லையா, ஒருத்தர் சிவன் மன்னருன்னு வானுங்க, முருகனை மன்னருன்னு வானுங்க, அதே மாதிரி இந்த தற்கொலை சித்தர்னு சொல்லி வச்சிருக்கான். இதே கதை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த இயேசு ஒரு மன்னர், அல்லாஹ் ஒரு மன்னர்னு இவனுக்கு சொல்லுவானுலாம் கேட்டு பார்த்தா கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கதைகள் ஆரம்பிக்கிறதே ஆம்னிபொட்டன்ட் பீயிங்ஸ் அப்படின்ற ஒரு தொனில இருந்து ஆரம்பிக்கும். ஆனா நம்ம இந்து மதத்துல எத்தனை ஆம்னிபொட்டன்ட் பீயிங்ஸ் இருக்காங்கன்னு நீங்க சர்ச் பண்ணவே உங்களுக்கே தெரியும். அப்பேற்பட்ட ஆட்களையும் தாண்டி முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரே கடவுள்னா அது முருகர் தான். அதனாலேயே இவனுங்க இந்த ஆளை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா இங்க வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. சரி, இவ்வளவு அக்கறையா இருக்கே இவனுங்களுக்கு உண்மையாவே முருகர் மேல அக்கறை தான், இந்து மக்கள் மேல அக்கறை தான் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதுதான் கிடையாது. திண்டுக்கல் நடந்த சம்பவத்துல அவங்க அங்க விளக்கே ஏற்றக்கூடாதான். எப்படி கார்த்திகை தீபத்துக்கு அங்க விளக்கே ஏற்றக்கூடாது. திருப்பரங்குன்றம் வேற பிரச்சனை. இங்க திண்டுக்கல்ல இருக்க அந்த கோவில்ல பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள், நல்லா கவனிங்க, இங்க நாங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாடுபடுறோம். பிற்படுத்தப்பட்ட மக்களை இந்த இந்து சமுதாயம் தான் உருவாச்சு. இந்து மதத்துல தான் வர்ணாசிரமம் இருக்கு, ஆரியம் உருட்டிட்டான்னு உருண்டுட்டு இருக்க இந்த பாரி சாலமன் கான் பொறுக்கி போலையும், இங்க இருக்க இந்த திராவிட கழகத்தை சேர்ந்த ஆட்கள் போலையும் என்னவா இங்கதான் வர்ணாசிரமம் இருக்கு, சாதி இருக்கு, பிதிக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க, நசுக்கிட்டாங்கன்னு உருட்டு இருக்கானுங்க. அந்த பிற்படுத்தப்பட்ட இந்து மக்கள் இங்க இந்து கோவிலில் விளக்கேற்றக்கூடாதுன்னு தடுத்தது யாருங்க? இந்த மதத்துல அடக்குமுறை இருக்கு, ஒடுக்குமுறை இருக்கு, உன்னுடைய கடவுள்லாம் சாத்தான்னு சொல்லி இங்க மதமாற்றம் செய்ய வந்த இந்த வெள்ளை சங்கிகள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம். இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய அவனுங்க என்ன பண்றானுங்க, இந்து மதத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விளக்கேத்த கூட அவங்க அனுமதி தரல. எப்படி ஒரு கோவில்ல, யாரோ கட்டின கோவில்ல இந்து மக்களுக்கு விளக்கேற்றவே அனுமதி இல்லாத நிலைமையில் தான் நாம இங்க இருக்கோண்டா பொறுக்கி பாரி சாலமன் கான். இதை பத்தி பேசுறா பொறுக்கி, இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா பொறுக்கி? இந்த பிரச்சனையுடைய விளைவு தான் இப்ப என்னாச்சு. இதெல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிமன்றம் உத்தரவிட்டே இதுல யாரும் தலையிடக்கூடாது, அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியுமே இப்படி எதிர்த்து இப்பேற்பட்ட வேலையை பண்றானுங்கன்னா இவனுங்களுக்கு எவ்வளவு மதவெறி இருக்குன்னு பாருங்க. அதுலயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல இப்படி பண்ணிருக்கானுங்க. அதனுடைய விளைவாதான் இங்க இந்த வாரத்துல பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கானுங்க. இதையெல்லாம் இந்த பொறுக்கி பேசாம எப்பயோ எழுதி வச்சிருந்த புராண கதையை உட்கார்ந்து உருட்டிட்டு இருக்கான். அதை பார்த்து வேற பொங்கி பொங்கி வேற பேசுறான்.
ஏன்டா உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா தமிழர்கள் மேல, இங்க நடந்ததும் தமிழர்களுக்கு தானடா, அதுவும் ஒடுக்கப்பட்ட தமிழர்களுக்குடா. நீ வீதியில் இறங்கி போராடி இருக்க வேணாமா? என்ன புடுங்கிட்டு இருக்க? தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது, சரி அவங்க அங்க விளக்கேத்த விடல, நீ போய் அவங்களுக்காக ஆதரவா நீ போராடண்டா. ஒன்றும் புடுங்க முடியல. புடுங்க முடியலன்னா மூடிட்டு தமிழர்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு பேசுறத நிறுத்து ஃபர்ஸ்ட். தமிழர்கள் எல்லாமாவும் ஆகிடலாம், ஆனா இந்துக்களா மட்டும் ஆகிடக்கூடாதுன்னும் போதே உங்களுடைய அஜெண்டா என்னன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களை மாதிரி பொறுக்கி பசங்க, ஈன பசங்களுடைய திட்டம் என்னன்னு தெரியாம இங்க உங்களை எல்லாம் நம்பி இருக்காங்க இல்லையா, அந்த தமிழ் மேல அக்கறை கொண்டவங்க, பாவம் அவங்கள நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. முருகன் பற்றிய இன்னொரு பொய் இவங்க சொல்லுவாங்க. அதாவது திருமால், இவர் வந்து இந்த இங்க ஆந்திராவில் அந்த திருப்பதி இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சிலை, அங்க இருக்கக்கூடிய மூலக்கடவுள் வந்து முருகனாக இருந்தார், பின்னால் அவர் பெருமாளாக மாற்றப்பட்டு விட்டார்னு ஊர்ந்துட்டு இருப்பானுங்க. சங்க இலக்கியம் படிக்காத அரை வேக்காடுகள், கோமாளிகள், தற்குறிகள். அங்க சிலப்பதிகாரத்திலேயே தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா காடு காண்காதை பிளஸ் ஆசிரியர் புறவை, இதுல திருவேங்கடத்தில் இருக்கும் திருமால் பத்தி அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. தமிழ் படிக்க தெரிஞ்சா படிச்சு பாருங்க, அவ்வளவு அழகா. இப்ப எந்த மாதிரி திருமால் காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி தான் அந்த காலத்துல இருந்ததா தெளிவா சிலப்பதிகாரத்துல மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா, திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், தேவர் இவங்க எல்லாரையும் விடவும் இந்த பாரிசால மன்னர் மன்ன தமிழ் வரலாறு பேசுறவங்க எல்லாம் அறிவாளி நினைச்சிட்டு இருக்கானுங்க. இவங்க எல்லாருமே சமஸ்கிருதத்தை வந்து வேற்று மொழின்னு சொல்லவே இல்லை, சமஸ்கிருதத்தை வந்து அந்நிய மொழின்னு சொல்லவே இல்லை. ஆனா இங்க இவனுங்க உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருதம் வந்து ஆரியர்கள் உருவாக்கின மொழி, திருமால் வந்து ஆரியர்களுடைய கடவுள் அப்படின்னு உருண்டுட்டு இருக்கானுங்க. டேய், உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா? கொஞ்சமாவது இருக்காடா? சிலப்பதிகாரத்திலேயே மென்ஷன் பண்ணிருக்கா இங்க திருவேங்கடத்தில் இருக்கும் கடவுள் இப்படித்தான் இருக்காருன்னு. இப்ப அதே மாதிரி அங்க அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி தானே இப்பவும் இருக்கு. உங்களுக்கு மட்டும் எப்படிடா அந்த சிலை முருகனா மாறுச்சு? இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க. கருப்புசாமி நிறைய பேருக்கு குலசாமியா இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முறையில அவருக்கு வழிபாடு செய்வாங்க. அதனால உங்களுடைய வழிபாட்டு முறை வேற மாதிரி இருக்கு. இங்க சென்னையில இருக்க நான் பண்ற வழிபாட்டு முறை வேற மாதிரி இருக்கு, மத்திய சென்னையில இருக்கவங்களுடைய வழிபாட்டு முறை வேற மாதிரி இருக்குன்றதால நீ கும்பிடுறது கருப்பு சாமி கிடையாது, நான் கும்பிடுறது மட்டும்தான் கருப்பு சாமின்னு யாராவது சொன்னா அது எவ்வளவு பெரிய நகைச்சுவை. அதே மாதிரிதான் அந்த இடத்துல அதுக்கே உண்டான வழிபாட்டு முறைப்படி அங்க வழிபாடு செய்யறாங்க. இவனுங்க உடனே அங்க மொட்டை போடுறாங்க இல்லையா, வேற எங்கேயும் மொட்டை போட மாட்டாங்க இல்லையா, அங்க காது குத்துறாங்க இல்லையா, வேற எங்கேயும் காது குத்த மாட்டாங்க இல்லையா, அதனால அது முருகருடையது. எப்படி? அது முருகர் கோயில் தான், பின் நாட்களில் மாத்திட்டாங்க அப்படின்னு ஊர்லிட்டு இருக்காங்க. இந்த கோவிலை கட்டினதே தொண்டைமான். அதாவது ஆரம்ப காலத்துல ரொம்ப சின்ன அமைப்பா தான் இருந்திருக்கும். பின்னாட்களில் வந்த சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், விஜயநகர மன்னர்கள்னு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோவிலையே பெருசாக்கியிருக்காங்க. ஆனா இவங்க யாருக்குமே தெரியாத ரகசியம், மாபெரும் ரகசியம் இப்ப இங்க யூடியூப்ல உட்காந்து உருண்டுட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சான். அங்கிருப்பது முருகர் சிலை. இன்னொரு பக்கம் என்ன சொல்றானுங்கன்னா அது புத்தர் சிலையாம். இந்தியா முழுக்க புத்தர் சிலையா இருந்துச்சான். அந்த புத்தர் சிலை எல்லாத்தையுமே நீக்கிட்டு இந்த ஆரிய பார்ட்னர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஷ்ணு, ராமன், பிரம்மன், அனுமன் அப்படின்னு இவனுங்க சிலையை மாத்திட்டானுங்களாம். இவனுங்க உருட்டை விட, இந்த புத்த மதத்துக்கு முட்டு கொடுக்குறவங்களுடைய உருட்டை விட இந்த தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு இவனுங்க கொடுக்குற முட்டு தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்க என்ன கடவுள் இருந்ததுன்னு தெரியாமத்தான் இந்த சேரர்களும், சோழர்களும், பாண்டியர்களும், பல்லவர்களும் உதவி பண்ணி அந்த கோவிலை அவ்வளவு பெருசாக்குனாங்களாம். அவங்க வந்து முட்டாள்களாம். இங்க அது வந்து முருகர் கோவிலே தெரியாம அவங்க வேலை செஞ்சுட்டாங்க, அவங்கள வந்து இந்த ஆரிய பிராமணர்கள் ஏமாத்திட்டானுங்கன்னு நாட்டையே அந்த மன்னர்கள் மேல கிறுக்குத்தனமா இவனுங்க பழிய போட்டுட்டு அங்கிருப்பது முருகன் தானே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது யாருன்னு பாருங்க, யூடியூப் புலனாய்வு புலிகள். இவனுங்களை எல்லாம் எதால் அடிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. தொண்டைமானுக்கு தெரியாத விஷயம் நம்முடைய முன்னோர்களான மூவேந்தர்களுக்கு தெரியாத விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சான். இலங்கையில இருக்கவங்களுக்கு இந்த முருகரை பத்தி தெரியும். அதுலயும் இந்த சிலை பாத்தீங்கன்னா ஜாப்னால இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா 11 தலைகள் 22 கைகள். எப்படி 11 தலைகள் 22 கைகள் அப்படின்னா இதை நாம முருகர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா முருகருக்கான அம்சம் அத்தனையும் இதுல இருக்கு. ஆனா இதை முருகர் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரிதான் முருகருடைய அம்சங்கள் பல்வேறு நாகரிகத்திற்கும் வேறுபட்டு இருக்கு. அவங்களுக்கு எது மாதிரி தோணுதோ அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா வடிவமைச்சுக்கிட்டாங்க. ஆனா முருகனா தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வழிபாடு செஞ்சாங்க. இதே மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இந்தியாவிலும் நடந்திருக்கு. பெயரை மாத்திருக்காங்க, ஆனா முருகர் என்ற கடவுளை, அந்த அம்சத்தை அவங்க மாத்தவே இல்லை.
வழிபாட்டு முறை மாறி இருக்கு, ஆனா முருகரை மாத்தல. இங்க நாம அறுபடை வீடு வச்சிருக்கிறதால நாம தான் முருகருடைய ஓனர்னு இங்க நாம பெருமையா பேசிட்டு இருக்கோம். அதுல தவறு கிடையாது. ஆனா எங்களுக்கு மட்டும்தான் முருகர் சொந்தம், உங்களுக்கு சொந்தமே இல்லைன்னு பேசுற எவனுமே இந்த கருமாந்திர பிரேமைகள்லாம் பார்த்து எந்த கேள்வியும் கேட்கல. அதுதான் வருத்தமா இருக்கு. அப்பெல்லாம் இவனுங்க எங்க புடுங்க போயிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப திடீர்னு முருகர் மேல இவங்களுக்கு பக்தி வந்துடுச்சான், அக்கறை வந்துடுச்சான். அவர் தமிழர்களுக்கு மட்டுமே சொந்தம்னு ஊர்ந்துட்டு இருப்பானுங்களாம். ஆனா தீபம் ஏத்த விடாம ஒரு சின்ன கோயில்ல இந்துக்களால தீபம் ஏத்த முடியாத நிலைமையில நாம இருக்கோம். அதை கேள்வி கேட்க துப்பில்லாத இந்த திடீர் முருக பக்தர்கள் இப்போ உருண்டுட்டு இருக்காங்க. தெலுங்குல அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு, அவங்களாவது பண்றாங்கன்னு சந்தோஷமா இருக்கு. முருகர் என்ற ஒரு கடவுள் இருக்காரு, அவருக்கு இப்பேற்பட்ட வரலாறு இருக்குன்னு அவனுங்க காட்டுறணும்னு நினைக்கிறானுங்க இல்லையா, அதுவே பெரிய விஷயம். அதை ஃபாரின்ல இருக்கவனுங்க பார்த்து தேட ஆரம்பிச்சாலே போதும், முருகர் யாரு, எப்பேற்பட்ட கடவுள், அவருடைய வரலாறு என்னன்றத அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இங்க அவங்க மித்தலாஜியா தான் கை வச்சிருக்காங்களே தவிர ஒரிஜினல் வரலாறுலாம் அவங்க கை வைக்கவே இல்லை. அதுக்கே இவனுங்க இப்படி உருள்றானுங்க. இங்க ஒரிஜினலாவே முருகர் கூட கண்ட கன்றாகிய சேர்த்து இதுதான் தமிழ்நாடுன்னு ஊர்ந்துட்டு இருக்கானுங்க. அதுக்கெல்லாம் மூடிட்டு இருந்துட்டு ஜஸ்ட் ஒரு போஸ்டர்ல அவன் பார்ன் இன் நார்த் அப்படின்னு போட்டதுக்கு ஓயாம ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானுங்க 3 நாளா. ஆனா இவனுங்களுக்கு பக்தியும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. பூரா தற்குறித்தனமும் வன்மமும் தான். அடுத்த வீடியோல கிளியரா முருகன் சிவன் இந்த 2 கடவுளுக்கும் இருக்க வரலாறு என்ன, இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது, இது எல்லாத்தையுமே நாம கிளியரா பார்ப்போம். அதாவது நமக்கு கிடைச்சிருக்க தரவுகளை அடிப்படையா வச்சு பார்ப்போம். இங்கே இவங்க சொல்ற மாதிரியான கற்பனை கதைகளை மையப்படுத்தி முருகன் சித்தரா இருந்தாரு, முருகன் அரசரா இருந்தாரு, முருகன் டீ கடை வச்சுட்டு இருந்தாருன்னு இந்த மாதிரி உருட்டுறானுங்க இல்லையா, இந்த உருட்டுகள் மாதிரி எதுவுமே இல்லாம அப்பட்டமான வரலாற்று தரவுகளை நாம மையப்படுத்தி தெளிவான வீடியோ பார்ப்போம். ஏற்கனவே நான் முருகன் சம்பந்தமா பல வீடியோஸ் போட்டிருப்பேன். இப்ப நான் போட போறது இன்னும் கிளியரா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா முருகன் சிவனுக்குமான வரலாறு என்னன்றது தெளிவா புரியும். இவங்க பேசுற மாதிரியான கதைகள் எல்லாமே இங்க ஆரியத்தை மையப்படுத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி உண்மையான வரலாற்றை இவங்க பேசுறதே கிடையாது. இதை நாம அடுத்த வீடியோல தெளிவா பார்ப்போம். Until we meet again.